வங்கக்கடல்ல அடுத்ததாக ஒரு காற்றழுத்த தாழ்வு நிலை நாளை உருவாகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 25ஆம் தேதியில இருந்து திரும்பவும் ஒரு நல்ல மழை செஷன் இருக்கும் அப்படின்னு வானிலை தகவல்கள் எல்லாம் சொல்லுறாங்க. ஓகே, இந்த மாதிரியே அதுவும் வந்து பெரிய புயலா மாறாம போயிடுச்சுன்னா பரவாயில்ல. இன்னொரு விஷயம் வந்து இந்த செம்பரம்பாக்கம் ஏரி உள்ளிட்ட சில ஏரிகள்ல இருந்து தண்ணியை திறந்து விட்டாங்கல்ல, அது வந்து கடல்ல வந்து கலந்துச்சு. கடற்கரையோரம், சென்னை கடற்கரையோரம், குறிப்பா பட்டினப்பாக்கம் பக்கத்துல எல்லாம் வந்து நுரையா வந்து அலைகள் வர ஆரம்பிச்சிச்சு. நிறைய நுரை வந்து அங்கேயே தங்கி இருக்கு கரையிலேயே. இது வந்து இப்போ அரசு அதிகாரிகள் வந்து சாம்பிளுக்கு எடுத்துட்டு போறோம் அப்படின்லாம் சொல்றாங்க. ஆனா இது எல்லாமே ஆலையில இருந்து அந்த கழிவுகளை ஏரியில கொட்டுறாங்க, அதனால வந்து ரசாயன கழிவுகள் தான் அப்படிங்கிற தகவலும் சொல்றாங்க. ஸோ இதை வந்து சீரியஸா எடுத்துக்கணும். சும்மா ஆய்வு பண்றோம்னு வந்துட்டு போயிட்டு அப்புறம் ஃபேக்டரிகள் வந்து கழிவுகளை கொட்ட விடுறது எவ்வளவு அபாயமானதுன்னு பாருங்க. செம்பரம்பாக்கம் ஏரியில வந்து நீர் ஆதாரமா இருந்துகிட்டு இருக்கு, அதுல வந்து கழிவுகள் கலக்குது அப்படிங்கிறது நம்ம நிறைய ஊர்கள்ல பார்த்துட்டு இருக்கோம். வேலூர், திருப்பூர் சைட்லாம் இது நடக்குது, அங்க இருக்கிற தண்ணீர்லாம் பிரச்சனை ஆகுதுட்டு. அதே மாதிரி ஒண்ணு சென்னையிலும் வந்து நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறது அதிர்ச்சியா இருக்கு.